யாரோ ஒருத்தர் ப்ரேயர் பண்ணலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற இந்த நல்ல தகப்பனே, இப்ப இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பமா என்பதை கூடியவரை செய்து உங்களுடைய வார்த்தையை தியானிக்கின்ற பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இன்னுமா ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தின் அப்பாவும் ஆழ்ந்து படித்த ஆண்டவரே, எங்களுக்கு போதுமான நேரத்தையும் ஆண்டவரே, அதில் கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தையும் தரும்படியாக செவிக்கிறோம். இந்த ஆயத்தை கொடுத்து சாமியல் சார்தான் செவிக்கிறோம். இன்னுமா ஒரு ஞானத்தை தந்து ஆண்டவரே, இன்னும் உங்களுக்கு பலத்த சுகத்தை தந்து எங்களை கொன்ற அநேகருக்கு ஆண்டவரை அவங்க வெளிச்சமாய் மாற பார்க்கும்படியாக செவிக்கிறோம். வார்த்தையை கேட்டு ஆண்டவரை அதை கேட்பது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை ஒவ்வொரு வாரம் ஆண்டவரை வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்த மற்றவர்களுக்கும் அதை நாங்கள் தெரியப்படுத்த தெரிவித்தபடியாக செவிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் இயேசு எடுக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். லாஸ்ட் 2 வாரமா நம்ம பார்க்க முடியல. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துக்கிட்டு வந்து இருந்தோம் அப்படின்னா மரணம் நல்லதா கெட்டதா அப்படின்ற இதுல பார்வையில பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுல மனிதர்களுடைய பார்வை பார்த்தோம், விசுவாசிகளுடைய பார்வையில பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி பிலீவர்ஸ்ன்னு பார்த்தோம். அதுல பவுல் சொன்னதை வச்சு இன்னைக்கு மரித்தா உடனே நம்ம பரலோகத்துக்கு போறோமா, இல்ல அடுத்த நிகழ்வு கான்சியஸா நடக்க போறது உயிர்த்தெழுதல்ல நடக்கிறதா அப்படின்ற விஷயங்கள்லாம் படித்தோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் இருக்கு. ரிசரக்ஷன்ல தான் அடுத்த கான்சியஸ் ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது தேவனுடைய பார்வையில நல்லதா கெட்டதா அப்படின்றத பார்த்தோம். அதுல தேவனுடைய பார்வையில மரணம்ன்றது கெட்டது, ஏன்னா அது பாவத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு, தேவனே அதுக்காக வியாகுலப்பட்டார் அப்படின்லாம் சில காரியங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நல்லது அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு தேவனுடைய பார்வையில நல்லது அப்படின் போது, தேவன் தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுறதற்கு நம்ம பாவிகளா இருக்கையில் அவர் அன்பை வெளிக்காட்டுறதுனால அதை விளங்க பண்ணான் போது, அப்ப நம்ம பாவிகளா இருந்தனாலதான் அதை அந்த கான்ட்ராஸ்ட் காட்ட முடிஞ்சு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எல்லார் மேலும் இரக்கமா இருப்பதற்காக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் அப்படின்ற வசனம் பார்த்தோம். அப்போ எப்படி அதை அடைத்து போட்டார் அப்படின்னும் போது, ரோமர் 8ல இருந்து சிருஷ்டியானது எல்லாரும் சொல்றது ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினால போய் அந்த கனியை தின்னா, ஆதாம் மட்டும் அதை சாப்பிடாம இருந்தானா இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. பட் ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினால அதை போய் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல அப்படி எதுவுமே இல்லை. கிறிஸ்தவம் தான் அப்படியே ஆதாம் சுய விருப்பத்துல போய் செஞ்சான் இருக்கு. ஆனா வேதத்துல சுய சிஸ்டத்துல அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழ்படுத்தினாராலே கீழ்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரோமர் 8:20-21 வசனங்கள்ல இருந்து பார்த்தோம். அதுல தேவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னன்னா, பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில அதை வச்சு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்லாமல் கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தோம், சில காரியங்கள் பார்த்தோம். அப்ப நமக்கு இது புரியாதப்போ பவுலுக்கு அது புரியும் போது தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார் அப்படின்றதுல போய் அப்புறம் தேவனுடைய சித்தத்தை குறிச்சு கொஞ்சம் பார்த்தோம். தேவனுடைய சித்தத்துல ஃபுல்லா பார்க்கல, அது நம்ம தனியாக இன்னொரு வாட்டி பார்ப்போம். பட் இன் ஜெனரல் ஒரு ரஃபா கடைசி வீக்ல பார்க்கும்போது மெஜாரிட்டி தேவனுடைய அந்த சித்தத்தை குறித்து, ஏன் அப்ப ஆதாம் சுய இஷ்டத்தினால இல்ல, தேவனால கீழ்ப்படுத்தப்பட்டவர்னா சப்ஜெக்ட்ன்றது காடுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா பிளேசர், யாரு எங்க வைக்கிறாங்கன்றதுதான் காடுன்ற வேர்டுக்கான மீனிங். அப்ப தேவன் மாயைக்குள்ள கீழ்ப்படுத்தினார். ஏன் அப்படி கீழ்ப்படுத்தினார்னா பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோட. இப்ப யாருடைய நம்பிக்கை அதுனா மனிதர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில இல்ல, தேவனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில. அப்ப அந்த அடிப்படையில எப்ப பண்ணார் அப்படின்னா ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் ஆதாம அந்த இதுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனங்கள்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் மேல இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலா இதோட நிறுத்தி இருந்திருக்கலாம், இன்னொரு தனி டாபிக்காவே நம்ம போயிருந்துருக்கலாம். பட் சால்வேஷன் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால என்ன பண்ணோம்னா அடுத்த இதே இதுலயே கண்டினியூஷன்ல எதுக்காக நல்லது அப்படின் போது தேவன் இப்ப ஏன் இந்த கேள்வி வந்துச்சுன்னா, அப்போ ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினால அல்லாமல் கீழ்ப்படுத்தினவராலே கீழ்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது தேவன் எல்லாரையும் கீழ்ப்படுத்திருக்காரு
கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ரோமர் 11:32 எல்லார் மேலும் இரக்கமாயிருப்பதற்காக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த வசனங்கள் வந்து நார்மலா வந்து கிறிஸ்தவத்துல வந்து இந்த சரியான புரிதல் இல்லாம அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வேற மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்டனால இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாம இந்த மாதிரியான வசனங்கள்லாம் வந்து கடினமான வசனமாவும் இல்லை இது வந்து அது அவங்களுடைய செட் ஆஃப் டாக்டரின்குள்ள அவங்களுடைய டீச்சிங்குள்ள இது உள்ள வராதனால இந்த வசனங்கள்லாம் புரியாத வசனமாவே இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா இந்த வசனம் தெளிவா தான் இருக்கு, எல்லோர் மேலும் இரக்கமா இருப்பதற்காக. அப்ப இந்த விஷயம் வந்து அப்ப எல்லாரும் கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த பாவம், அவனுடைய கீழ்ப்படியாமையினால எல்லாரும் கீழ்ப்படியாமைக்குள்ள இருக்கணும். இப்ப ஆதாமின் பிள்ளைகளா இருக்கும். அப்ப அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவனுடைய சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே கீழ்ப்பற்றான் மாயைக்கு அப்படின்ட்டு இருக்கு. இங்க எல்லோர் மேலும் இரக்கமா இருப்பதற்காக எல்லோரையும் கீழ்ப்படுத்தினார் இருக்கு. அப்போ எல்லாரையும் தேவன் தான் அப்ப கீழ்ப்படுத்திருக்காருன்னா அப்ப ரட்சிப்புன்றது என்னது? இது ஒரு மாதிரி புரிதல் இல்லாம ஒரு இதா போயிடக்கூடாது அப்படின்றனால அந்த இத சம்பந்தமான எல்லாருடைய ரட்சிப்பு எப்படி நடக்குது அப்படின்றதையும் சேர்த்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப அந்த காரியத்துலதான் இந்த வாரத்துல நம்ம இந்த வாரம் இதுக்கு அடுத்த வாரம் மேபி 2 வாரத்துல இதை குறித்து பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம். முதல் கேள்வி, தேவன் தன்னுடையதை இழப்பாரா அப்படின்றது தான் முதல் கேள்வியா இருக்கு. அப்ப தேவன் தன்னுடையதை இழப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு இன்டராக்டிவ் செக்ஷன், அந்த மாதிரி செக்ஷன் அதான் நல்லா இருக்கும். தேவன் தன்னுடையதை இழப்பாரா? ஏன்னா இப்ப எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்கிறத விட சில கேள்விகள்லாம் வந்து ப்ரோவோகேட்டிவா பதில் சொல்லி எடுத்தாதான் இந்த சப்ஜெக்ட் வந்து புரிஞ்சு. ஏன்னா இது வந்து இருக்கிறதுலயே யாருமே தொடர்றதுக்கு யோசிக்கிற ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது, இதை பொதுவா இருக்கிற கிறிஸ்தவம் இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை தவறா புரிஞ்சிருக்கு ஒண்ணு, ரெண்டாவது புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். அப்ப இதை வந்து நம்ம அடிப்படையில இருந்து பார்த்துட்டு வரனால, ஏன்னா எங்க பாவம் ஆரம்பிச்சதுன்னு பார்த்துட்டோம், எப்படி அந்த பாவம் ஆதாம் செஞ்சான் அப்படின்றத பார்த்துட்டோம், யார் மூலமா செஞ்சிருக்கிறான், எதனால செஞ்சிருக்கான்றத பார்த்துட்டோம். அப்ப இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது பதிலோட சேர்த்து ரெஸ்பான்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப தேவன் தன்னுடையதை இழப்பாரா அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய இது என்னவா இருக்கு? பதில் என்னவா இருக்கு? தேவன் இழப்பாரா தன்னுடையதை? இழக்க மாட்டார். தேவன் தன்னுடையதை இழக்க மாட்டார், நிச்சயமா இழக்க மாட்டார். அப்ப தேவன் தன்னுடையதை இழக்க மாட்டார் அப்படின்னா முதலாவது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா தேவனுடையது எது, தேவனுக்கு சொந்தமானது எது அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்ப நம்ம எதெல்லாம் தேவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 26வது வசனம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்ப இங்க என்ன போட்டிருக்கு? பூமியும் அதனுடைய நிறைவும். அப்போ பூமியின் போது டோட்டலா இருக்கிற எல்லா அந்த எர்த்துல இருக்கிற எல்லா விஷயமும் வந்துருச்சு. அப்போ எர்த்து மண் மட்டும் இல்ல, இதுல இருக்க செடி கொடி மரம் விலங்குகள் மனிதர்கள் எல்லாமே தான் அதனுடைய நிறைவுன்றது. பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது அப்படின்னு இருக்கு. அடுத்த வசனம் சங்கீதம் 29:11 படிங்க. சங்கீதம் சங்கீதம் 81:11. வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள யாவரையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்த்தோம் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இங்க வந்து வானமும் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள யாவரையும். அப்ப யாவரையும்னா அதுல இருக்க மக்கள் அனைவரும் யார் அஸ்திபாரப்படுத்திருக்கிறது? நீரே அஸ்திபாரப்படுத்தினீர் அப்படின்னு வருது. அடுத்தது சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை. மறுபடியும் இங்கேயும் நம்ம முதல் 1 கொரிந்தியர்ல பார்த்த மாதிரியே பூமியும் அதன் நிறைவும். அடுத்து உலகமும். உலகம்னு சொல்லும் போது அண்ட சராசரத்துக்கு சொல்லப்படுற வார்த்தை தான் உலகம்ன்ற வார்த்தை. பூமின்றது நம்ம பார்க்குற இந்த ஏர்த், அத பூமின்னு சொல்லுது. இன்னொன்னு அண்ட சராசரம்னு சொல்றதுக்கு வந்து உலகம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் உள்ள குடிகளும். அப்ப பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் குடிகளும்னா அப்ப இந்த குடிகள் பூமியின் குடிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து ஹிட்லர் வருவாரா?
வருவார் சார். வருவார். நமக்கு தெரிஞ்ச இருக்கிறதுலயே மோசமான ஒருத்தரை கூட எடுத்துக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும். இல்ல இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், நாத்திகர்கள், யாரா இருந்தாலும் எல்லாருமே பூமியின் குடிகள். அந்த பூமியின் குடிகள் எல்லாமே என்னது? கர்த்தருடையவை அப்படின்ட்டு வாசனம் சொல்லுது. அடுத்தது எசேக்கியேல் 18:4. எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்ப இங்க பார்த்தோம்னா எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள்ன்றாரு. அப்ப ஆத்துமாக்கள்லாம் யாருடையது? கர்த்தருடையது. அதுலயும் தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. அப்போ இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் யாருடையது அப்படின்னா கர்த்தருடையது. அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருடையதா இருக்கு. பூமியின் குடிகள் எல்லாமே வந்து கர்த்தருடையதா இருக்கு. வானமும் பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையதா இருக்கு. ஏன் இப்படி எல்லாமே கர்த்தருடையதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வசனமே பைபிள் என்ன போட்டிருக்கு? ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப அதுல இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரு? தேவன். அவர் தான் உருவாக்கியிருக்காருன்னா அவரு தான் அதுக்கு அதிகாரி. அப்ப இந்த பொருட்கள் எல்லாமே யாருடையது? நம்ம பார்க்கிற விஷயமா இருக்கட்டும், வானத்துல இருக்கதா இருக்கட்டும், பூமியில இருக்கதா இருக்கட்டும், பூமியினுடைய குடிகளா இருக்கட்டும், பூமியினுடைய நிறைவா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு ஆத்துமாவா இருக்கட்டும், எல்லாமே யாருக்கு சொந்தமானது? கர்த்தருக்கு சொந்தமானது. ஏன்? அவர் தான் அதை சிருஷ்டித்தார். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், தேவன் தன்னுடையதை இழப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது தேவன் தன்னுடையதை இழக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அப்ப பாவம் வந்து உள்ள வரும்போது மரணம்ன்றதும் சேர்ந்து வருது. பாவத்தின் விளைவாக மரணம் வருது. ஆதாமை கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டார், அதனால மரணம் வந்துச்சு. அப்ப இந்த மரணத்திலிருந்து தேவன் தன்னுடையதை இழக்க மாட்டார் அப்படின்னும் போது அந்த இழக்காம இருக்கிறதுக்கு தேவன் அதை வந்து அந்த மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். எல்லாவற்றையும் மீட்க தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அப்ப அந்த திட்டத்திற்காக தேவன் என்ன செய்தார்? யாரா சொல்ல முடியுமா? இந்த ஒரு அழிவு போச்சு, மரணத்திற்குள்ள கீழ்ப்படுத்தினாரு, கீழ்ப்படியாமைக்குள்ள எல்லாத்தையும் அடைத்து போட்டாரு, எல்லாருமேலும் இரக்கமா இருப்பதற்காக அப்படி செஞ்சிருக்கிறாரு. அப்போ எல்லாருமே வந்து கீழ்ப்படியாமைக்குள்ள போய் எல்லாருமே அழிவுக்குள்ள மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்ப மாயைக்கு உட்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஆதாமின் நிமித்தமாக பூமி அனைத்தும் சபிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. அப்போ எல்லாமே யாருடையதுன்னு பார்த்துட்டோம்? தேவனுடையது. அப்ப தேவன் தன்னுடையதை இழக்க மாட்டார் அப்படின்னும் போது அதை ஏற்கனவே வந்து அதை அழிவுக்குள்ள உட்படுத்தியிருக்காரு. எப்படி அழிவுக்குள்ள உட்படுத்தியிருக்காரு நம்ம பார்த்தோம். அவர் வந்து மகிமைக்காய் மீட்டெடுப்பேன் என்ற நம்பிக்கையோட அதை மாயைக்கு உட்படுத்தியிருக்காரு. அப்ப அந்த நம்பிக்கையோட மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், இதன் மூலமாக மரணத்தை வென்றார். ஏன்னா பாவத்தின் விளைவு இல்லாட்டி பாவத்தின் சம்பளம் அப்படின்னும் போது அந்த ரிசல்ட் அதுதான் வந்து மரணம். அப்ப அந்த மரணம் தான் எல்லார் மேலும் கடத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில மரிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக என்ன பண்ணிருக்கார்? மரணத்தை வென்றார் அவரு. புரியுது இல்லையா? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்ப மரணத்தை வெல்றதுக்காக மரிச்சிட்டார்னுட்டோம். அப்ப ஆக்சுவலா வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு மரிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம் என்னது? எதுக்காக அவர் மரிக்கணும் அப்படின்னா, மரணத்தை நிறைவேற்றுவதற்கு. புரியுதா? ஏன்னா பாவம் வந்துச்சு, பாவத்தின் விளைவாக மரணம் வந்துச்சு. அப்ப இந்த ரெண்டும் ஒரு பேக்கேஜா இருக்கு. பாவம், பாவத்தின் விளைவு, மரணம். இது ஆதாம்னால உண்டாக்கப்பட்டது. இந்த ஈக்குவேஷன் வந்து ஆதாம்னுடைய ஈக்குவேஷன். பாவம் செய்தான், பாவத்தினாலே மரணம் வந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அந்த ஈக்குவேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம பாவம் செஞ்சனால பாவியா மரிக்கல, ஆதாம் மூலமா மரணம் எல்லோர் மீதும் வந்துருச்சு. நம்ம பிறக்கும் போதே மரணத்திற்குள்ளதான் பிறக்கிறோம். அதனால நம்ம பாவிகளா இருப்பதனால, மரணத்திற்குள்ள இருப்பதனால நம்ம பாவம் செய்கிறோம். அப்ப இந்த ரெண்டுத்தையும் முடிக்கிறதற்கு, பாவத்தையும் மரணத்தையும் முடிக்கிறதற்காக தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில கொடுத்து
மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அடுத்தது, அவர் தனது மரணத்தின் மூலமாக மரணத்திலிருந்து மீட்பை உண்டாக்கியிருக்காரு. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்தாரு. சிலுவையில மரிச்சாரு, பாவிகளுக்காக மரிச்சாருக்கு. சிலுவையில மரித்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னா, பாவத்தையும் மரணத்தையும் அவருடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் நிறைவேற்றி முடிப்பதற்காக, அதை முற்றுப்புள்ளி வைக்கிறதற்காக, மீட்டி எடுக்கிறதுக்காக. அப்ப இதுல அவரு யாருக்கு மீட்பை உண்டாக்கியிருக்காரு? என்னுடைய கேள்வி புரியுதா? தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அதன் விளைவாகிய மரணத்திலிருந்தும் மீட்டு எடுப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அந்த மீட்பை உண்டாக்கியிருக்காரு. இப்ப இந்த மீட்பு யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு 3 கேள்வி கேட்கிறேன். ஒரு 3 சொல்லுமா? மொத்த சிருஷ்டிக்கும் அனைவருக்காகவும் உண்டாக்கப்பட்டது. எல்லா வானம் பூமி எல்லாமே மாயைன்றாங்க. ஆமா, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அனைவருக்காகவும் அனைவருக்காகவும் எல்லாருக்காகவும். அப்போ இப்ப இதுல பொதுவா கிறிஸ்தவத்துல என்ன நிறைய கருத்துக்கள் என்ன இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகவா இல்ல ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவா இல்ல அனைவருக்காகவுமா அப்படின்னும் போது, தேவனுடைய மீட்பு அந்த திட்டம், அவர் அதை ஏற்படுத்தினது, அவருடைய மரணம் பலி, அந்த பாவத்தை நிறுத்தி அதனுடைய விளைவான மரணத்தையே நிறுத்துறதுக்கு அவர் மீட்பை உண்டாக்குனது யாருக்காக உண்டாக்கியிருக்காருன்னா, அதாவது அதனுடைய காரணத்தை பார்க்கணும். எதுக்காக அந்த மீட்பை உண்டாக்கியிருக்காருன்னா, எல்லாவற்றையும் மீட்டெடுப்பதற்கு. ஏன் எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்? அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தா, எல்லாம் தேவனுக்கு சொந்தம். எப்படி தேவனுக்கு சொந்தம்? அவர் தான் சிருஷ்டித்தது. அப்ப அவர் தான் சிருஷ்டித்திருக்காரு. அது அவருடைய பொருள். அவரே ஒரு மாயைக்கு உட்படுத்துறாரு, ஒரு நம்பிக்கையோட உட்படுத்துறாரு. அந்த நம்பிக்கையோட உட்படுத்தும் போது, அந்த மாயைக்குள்ள போகும்போது கீழ்ப்படியாமைக்குள்ள எதுக்காக அடைத்துப்பட்டார்? எல்லோர் மேலும் இரக்கமாய் இருப்பதற்காக. ஆதாம் ஒருவன் மூலமாக எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டார். அதனுடைய விளைவாக மாயை அழிவு வந்துச்சு. அந்த அழிவுல இருந்து மீட்டெடுக்கிறதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அதன் விளைவாக பாவமும் மரணமும் அதுல இருந்து மீட்டெடுத்துறாரு. அதை முடித்து அதுல இருந்து மீட்டெடுக்கிறார். அப்ப இது எல்லாருக்காகவுமா அப்படின்னு கேட்டா, அவர் யாருக்காக மீட்பை உண்டாக்கியிருக்காரு? அவர் அனைவருக்கும் மீட்பை உண்டாக்கியிருக்காரு. அப்ப இப்ப நமக்கு கேள்வி ஒண்ணு இருக்கு. அனைவருக்கும் அவர் மீட்பை உண்டாக்கியிருக்காரு அப்படின்னா, இந்த அனைவர்ல எத்தனை வகையான மக்கள் இருக்கிறாங்க? அனைவருக்கும் மீட்பை உண்டாக்கியிருக்கு. எல்லாருமே இருக்காங்க. ஆமா, எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த எல்லாரும்ன்றதுல இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் படி என்ன விதமான மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லவங்க, கெட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க. இதுதான். சோ அப்ப யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவர்களும் இருக்காங்க. எல்லாரும்னு சொல்லும் போது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகவா இல்ல ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவான்னு பார்த்தோம். இல்ல எல்லோருக்காகவுமா? அப்ப எல்லோருக்காகவும் சொல்லும் போது அதுல இந்த 2 கேட்டகரி மக்களும் சேர்ந்ததுதான் இந்த அனைவருக்காகவும் எல்லோருக்காகவும் அப்படின்னு சொல்றது இந்த 2 கேட்டகரியான மக்கள் சேர்த்து. அப்போ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல வேற வேற மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் மீட்பை தேவன் எப்படி செயல்படுத்துறாரு, எவ்வாறு ஏன்னா 2 குரூப் இருக்குன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஹிட்லர் ரட்சிக்கப்படல, மோடி ரட்சிக்கப்படல, வேற எத்தனையோ பேர் இருக்காங்க ரட்சிக்கப்படாத நாத்திகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தேவனை அறியாதவர் நிறைய இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு, ரட்சிக்கப்பட்டவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு. 2 பேருக்கும் சேர்த்து தேவன் மீட்பை உண்டாக்கியிருக்காரு. அப்ப இந்த விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இதுல இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு இன்னும் புரியும், நிறைய விஷயங்கள். அப்போ இப்போ முதல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் குறித்து இதனுடைய பலன் என்ன, ரட்சிக்கப்பட்டவர்களால வரக்கூடிய பலன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான பலன் பார்க்கும்போது, நம்ம கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக
இருக்கிறோம். இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்க நம்ம கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியா இருக்கிறோம். இது வந்து தேவன் மரித்து இந்த பாவத்தையும் மரணத்தையும் முடித்ததுனால இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிற நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க நம்மளுக்கு அது என்னவா எஃபெக்ட் பண்ணுது, அதனுடைய விளைவு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் படிக்கலாம். ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பிரதர், உங்களது கேமரா ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர். ஓகே. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ இந்த இதுல நாம் அப்படின்னு சொன்னது வந்து இது எல்லோரையும் குறிக்கிற வார்த்தை கிடையாது, அனைவருக்குமான வார்த்தை கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்பட்டிருக்க நமக்கு மட்டும்தான் இது ஸ்பெசிஃபிக்கா உரியது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு அந்த நீதியின் அளவு மாறுது. பழைய ஏற்பாட்டுல இருந்த பரிசுத்தவான்களுக்கு நீதியின் அளவு மாறுது, திருமந்தையில இருக்கவங்களுக்கு நீதியின் அளவு மாறுது. உதாரணத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, சதுசேயர் பரிசேயர் நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அவர்களுக்கு வந்து அவர்களுடைய நீதியே வெண் வஸ்திரமா இருக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப அவர்கள் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு வந்து அவர்களுடைய நீதி தேவைப்படுது. இன்னும் அநீதியில வாழற எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட வசனம் இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்பட்டு, அதாவது நம்மளுடைய சுய நீதியினாலே அல்ல, இல்லாம தேவனுடைய நீதி நம் மீது வைக்கப்பட்டதுனால இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ்னுவாங்க. அப்ப தேவனுடைய நீதி நம் மீது வைக்கப்பட்டு அந்த நீதியினால நாம் அவருக்குள் அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, அப்ப நம்ம வந்து இன்னைக்கு தேவனுடைய நீதியா இருக்கோம். எதனாலன்னா இந்த மீட்பின் திட்டத்தினால இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இது. இது கிளியரா இருக்கு இல்லையா? அடுத்த பாயிண்ட் போலாம். அப்ப அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா மரணத்தையும் ஜீவனையும், மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷமாக வெளியரங்கமாக்கியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு ஒரு வசனம் படிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் விசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இப்ப இது வந்து ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் இருக்க ஒரு ஆழமான வசனம் இது. அப்போ இந்த வசனத்துல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அப்படின்னும் போது இது வந்து அவருடைய முதல் வருகையை குறிக்குதா, 2ஆம் வருகையை குறிக்குதா? யாராவது பதில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அப்பியரிங் தான். ஃபர்ஸ்ட் அப்பியரிங், முதல் வருகை தான் குறிக்கும். முதல் வருகை. அப்போ இது எப்ப நடந்து, இது எப்ப சாத்தியமாயிருக்கு? ஏன்னா இதை ஏன் ஸ்பெசிபிக்கா கேட்கறேன்னா பின்னாடி குழப்புற மாதிரி வரும். அதுக்காக இப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை தெளிவுபடுத்திடணும். அப்ப நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரஸ்தனமானதினாலே அப்படின்னும் போது முதல் வாட்டி அவர் பூமியில அவதரித்ததுனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்திலே வெளியரங்கமாக்கியிருக்கார் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இப்ப இதுல வந்து 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு மரணம், இன்னொன்னு ஜீவன், இன்னொன்னு அழியாமை. இந்த 3 விஷயமும் எதோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையோட சம்பந்தப்பட்ட விஷயமா இங்க எழுதியிருக்கு. ஓகேவா? இப்ப இதுல நமக்கு கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்தப்ப எது பரிகரிக்கப்பட்டிருக்கு? மரணம் பரிகரிக்கப்பட்டது. பரிகரிக்கப்பட்டதுன்னா தமிழ்ல நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிற ஈஸி தமிழ்லன்னா ஒழிக்கப்பட்டது, அபாலிஷ்ட் இங்கிலீஷ்ல. அப்ப அது ஒழிச்சிட்டார், அழிச்சிட்டார், மரணத்தை அழித்து விட்டார், இல்ல மரணத்தை ஒழித்து விட்டார். எப்ப ஒழித்தாரு? முதல் வருகையில வந்த போது. அப்போ முதல் வருகையில வந்து இருந்தப்ப மரணம் எப்போது ஒழிக்கப்பட்டது? மரணம் எப்போது பரிகரிக்கப்பட்டது?
சிலுவையில. வேற சிலுவையில மரணம் பரிகரிக்கப்பட்டுருச்சா? உயிர்த்தெழுதல். ஆ, சிலுவையில இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து மரிக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. எல்லா உயிர்த்தெழுதல். ஜனங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அவர் அங்கேயும் மரிக்கிறாரு. அப்ப மரணம் எங்க பரிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல்ல. இயேசு கிறிஸ்து 3 நாள் கழித்து அந்த மரணத்திலிருந்து வென்று வந்தப்ப அந்த முதல் வருகையினுடைய கம்ப்ளீஷன் அங்கதான் நடக்குது. அது மரணம் பரிகரிக்கப்பட்டு விட்டது, மரணம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முதல் வருகை எப்ப நடந்துச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல நடந்துச்சு. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி. மரணம் ஒழிக்கப்பட்டு விட்டது, பரிகரிக்கப்பட்டு முடிச்சாச்சு. அப்ப இன்னைக்கு ஏன் நம்ம சிலுவைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஏன் இன்னும் மரிக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்களும் ஏன் இன்னும் மரிக்கிறார்கள்? ஏதாவது தோணுதா? ஏன்னா இதெல்லாம் நம்ம சிந்தித்து கேட்க வேண்டிய கேள்விகள். ஏதாவது டைம் லைன் இருக்கான்னா? என்ன டைம் லைன்மா? அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இதுக்காக ஒரு வெயிட்டிங் டைம் எப்படி கொடுத்திருக்காரோ அதே மாதிரி நமக்கும் ஒரு டைம் லைன் ஏதாவது கொடுத்திருக்காரா? இல்ல, இப்ப இது ஒவ்வொருத்தருடைய தனித்தனி மரணத்தை கேட்கிறேன். இப்ப 4 வயசுல ஒரு குழந்தை செத்து போகுது, 90 வயசுல ஒருத்தர் இறந்து போறாரு. 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தப்ப மரணமானது பரிகரிக்கப்பட்டதுன்னு இருக்கு. மரணத்தை பரிகரித்து முடிச்சிட்டாரு. எப்படி பரிகரித்தாரு? அவருடைய உயிர்த்தெழுதல்ல மரணம் இனி கிடையாது அப்படின்னு ஒழிச்சு முடிச்சிட்டாரு. அப்ப மரணத்தை ஒழித்து முடித்த பிறகு இன்னைக்கும் நம்ம அதுல இருந்து 2000 வருஷமா இது வரைக்கும் இந்த வசனம் அப்ளை ஆகி இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாருமே உயிரோட இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க டைம் பீரியட் முடியும் போது மறிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப மரணம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது மரணத்தை பரிகரித்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஒரு கேள்வி அப்படியே இருக்கட்டும். ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாருமே மரிக்கணும். அதே போல கடைசி நாட்கள்ல ஆண்டவர் போல எல்லாருமே இயேசு கிறிஸ்துவால உயிர் தழுவோம். இது எல்லாருக்கும் விதிக்கப்பட்ட. ஆமா, ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறோம். ஆனா வசனம் ஒரு இடத்துல சொல்லுது ஏதோ ஒரு சந்ததியார் இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு டைப் பீரியட்ல அவங்க ஆதாமுக்குள்ள மரிக்க போறது கிடையாது. அப்ப அந்த விஷயம் உயிரோட. ஆமா, அது நம்ம இன்னும் தனியா ஒரு டீப்பான ஸ்டடி இருக்கு. ரகசிய வருகை அந்த இது இன்னும் டீப்பான ஸ்டடி, அது நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் அதை. ஆனா இப்போதைக்கு அதாவது வசனத்துல தெளிவா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த மாம்சத்தோடய ரத்தத்தோடயும் போகாம உயிரோட இருக்கவங்க இமைப்பொழுதுல மறுரூபமாக்க போறாங்கன்னு இருக்கு. அப்ப ஆதாம்ல இருந்து வந்தவங்க கூட ஒரு டைம் பீரியட்ல மரிக்காம மாற போறாங்க, வேற சரீரத்தோட போறாங்க. இப்போதைக்கு அது வரைக்கும் வச்சுக்கலாம். இப்ப ஓகே, இது ஒரு கேள்வி இருக்கு. ஏன் நம்ம இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்த பிறகும் 2000 வருஷமா ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் யாரா இருந்தாலும் மறிச்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி. 2வது, இதோட சேர்த்து அவர் என்ன பண்ணிருக்காரு? சொல்லுங்க கார்த்திகேயன். மரணத்தை பரிகரிச்சு படிக்கிறவங்க அப்ப இந்த கொரிந்தியர்ல பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ரு மரணம் அப்படின்னு. ஆமா, அப்ப மரணத்தை பரிகரிச்சுட்டாரா இல்ல கடைசி சத்ரு தான் மரணம்? நீங்க கொஞ்சம் முன்னாடியே வரீங்க பாயிண்ட்டுக்கு. ஓகே, இந்த அடுத்த பாயிண்ட் முடிச்சுட்டு நான் அதுக்கு வரேன், இதையும் சேர்த்து முடிச்சுட்டு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வசனத்திலே மரணத்துக்கு அடுத்தது ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்திலே வெளியரங்கமாக்கியிருக்காரு. அப்போ இங்க 2வது விஷயம் என்ன இருக்குன்னா ஜீவன் அழியாமை. பொதுவா இன்னொரு ஒரு குழப்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நித்திய ஜீவன் அப்படின்ற மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா? அந்த ஜீவன், நித்திய ஜீவன்றது அழியாமையே சொல்றது கிடையாது. அந்த வார்த்தை யுக வாழ்க்கை, அதாவது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். அப்ப ஜீவன்றது தனி, அழியாமைன்றது தனி, இம்மார்டாலிட்டின்றது வேற ஒரு நிலை. அப்ப இம்மார்டாலிட்டின்ற அழியாமையும் ஜீவனையும், அந்த யுக ஜீவன் இல்லாட்டி நித்திய ஜீவன், அந்த லாங் டியூரேஷன் ஆஃப் லைஃப், அதையும் அழியாமையையும் சுவிசேஷத்திலே வெளியரங்கமாக்கியிருக்காரு. இப்ப 3 விஷயம் இருக்கு இதுல நடந்ததுல. இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையில அவரு மரணத்தை பரிகரித்தாரு. எப்போ? உயிர்த்தெழுதல்ல. ஜீவனையும் அழியாமையும் கொண்டு வந்திருக்காரு. அதுவும் எப்ப நடந்துச்சுன்னா அவருடைய உயிர்த்தெழுதல்ல. இப்ப இது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா இப்ப கேள்வி என்ன வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏன் இன்னும் மரித்து கொண்டுதான் இருக்கிறாங்க? ஜனங்கள் 2000 வருஷமா மரித்துக்கிட்டு தான் இருக்காங்க.
இன்னும் யாரும் வந்து நித்திய ஜீவனுக்குள்ள போல, அந்த ஜீவன் அழியாத ஜீவன் போல இன்னும் அழியாமையில மாற்றப்படல. அப்போ இது எல்லாமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து மரணத்தை பரிகரித்துட்டாரு, அதை ஒழிச்சிட்டாரு. அவரு ஜீவனை அடைந்தாரு, ஜீவனோட இருந்து அழியாமையும் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு அப்ளை ஆயிருச்சா ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு கேட்டா, வசனத்தின் இன்னொரு வாட்டி திரும்ப படிங்க. அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி படிங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இப்போ அந்த கிருபையானது இப்போது வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ரெண்டாவது விஷயம், இந்த மரணத்தை பரிகரிச்சார் அப்படின்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம். மரணம் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்றது நல்ல விஷயம். ஜீவன் அழியாமை, இது ரெண்டும் நமக்கு தராரு அப்படின்றதும் நல்ல விஷயம். இப்ப இந்த ரெண்டு நல்ல விஷயத்தையும் நான் வாயில சொல்லியிருக்கேன். சுவிசேஷத்தினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷம்னா என்ன அர்த்தம்? நல்ல செய்தி, நியூஸ். சுவிசேஷம்ன்றதே நற்செய்தி. அப்ப அது வந்து ஒரு நல்ல செய்தியா, ஒரு காஸ்பலா, நல்ல செய்தியா அந்த விஷயத்த சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை இங்க அறிவிக்கிறாரு. இப்ப ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வந்து மரணம் அப்படின்றது வந்து எண்ட் பாயிண்ட், அவங்களுக்கு அதுக்கு மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்க நமக்கு ரெண்டு விஷயம் தெளிவா இருக்கு. என்னென்ன ரெண்டு விஷயம் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தெளிவா இருக்கு அப்படின்னா, ஏன் தெளிவா இருக்குன்னா, அவரு சுவிசேஷத்தின் மூலமாக அதை அறிவித்திருக்காரு, வெளியரங்கமாக்கியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்காரு சுவிசேஷத்தின் மூலமா. அந்த ரெண்டு விஷயங்களை, முதல் விஷயம் என்னன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா மரணம் ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்த சத்தியம், இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். அடுத்தது, அவர் மூலமாகவே ஜீவனும் அழியாமையும் வருகிறது. அது எப்ப வரப்போகுது? இப்ப இந்த விஷயத்துல நமக்கு வந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மரணத்தை ஒழித்து விட்டார்னோ, அவர் மூலமாக ஜீவனும் அழியாமையும் இனி வரப்போகுது அப்படின்ற விஷயம் அவர்களுக்கு தெரியாது. அந்த நற்செய்தி அவர்களுக்கு அருளப்படலை, கொடுக்கப்படலை. அப்ப நமக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஒரு இந்த நற்செய்தின்றது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபாரின்ல இருக்காங்க, ஒரு பையனோ இல்ல அம்மாவோ அப்பாவோ யாரோ ஃபாரின்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து நான் இந்த மாதிரி லீவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க, ஒரு போன் பண்ணி சொல்றாங்க. அப்ப அவங்க வரேன்னு சொன்ன ஒரு விஷயம், நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஃபாரின்ல இருக்கிறாங்க, இருந்துட்டு இப்ப நான் லீவ் இருக்கு, எனக்கு ஒரு 6 months லீவ் இருக்கு, நான் வரேன் அப்படின்றாங்க. அப்போ போன் பண்ணி சொல்லும் போது அது நற்செய்தி. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்க டிக்கெட் எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க, எல்லாமே ப்ராசஸ் முடிச்சு ரெடியா இருக்கு. பட் டேட் வர்ற வரைக்கும் அவங்க அங்கதான் இருப்பாங்க, இவங்க இங்கதான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும், இந்த டிக்கெட் எடுத்து வச்சாச்சு, ஸோ இந்த டைம் இந்த ஃபிளைட்டு இத்தனாம் தேதி இங்க வருவாங்க, இந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்றது தெரியும். அப்போ இதே சத்தியம் தான் இந்த இடத்துல உள்ள அப்ளை ஆகுது. என்ன இருக்கு, நமக்கு நற்செய்தியா அது அறிவிக்கப்பட்டிருக்கு. அது வந்து வெறும் சுவிசேஷமா நமக்கு நற்செய்தியா தான் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கியிருக்காரு அந்த வசனத்தின் அடிப்படையில. அப்போ இது வந்து நமக்கு அப்ளை பண்ணிட்டாரா, இல்ல டைரக்டா வந்துட்டாரா, ஃபாரின்ல இருந்தவர் வந்துட்டாரா, வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னா கிடையாது. ஆனா வரப்போறாங்கன்னு போன் பண்ணி சொல்லியாச்சு, அதற்கான டிக்கெட் எடுத்தாச்சு, எல்லாமே ரெடியா இருக்கு. ஸோ அந்த டைம் வரும்போது அவர் வீட்டுல இருப்பார் அப்படின்ற விஷயம் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா அது நற்செய்தி. அப்ப இந்த நற்செய்தி, இந்த விஷயம் எதெல்லாம் நற்செய்தி? மரணம் அழிக்கப்பட்டு விட்டது, ஒழிக்கப்பட்டு விட்டது, ஜீவனும் அழியாமையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் வருது அப்படின்ற இந்த நற்செய்தியானது யாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு நற்செய்தியா இருக்கு. ஏன்னா அவரு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கியிருக்காரு. அப்ப இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த நற்செய்தி மட்டும் தான் தெரியாது, இந்த விஷயம் தெரியாது.
அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப கார்த்திகேயன் கேட்ட கேள்விக்கு வரலாம். பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ரு மரணம் அப்படின்னு இருக்கு. அப்போ அதே மாதிரி ஆன்டி கேட்டப்போ கூட சொல்லும் போது ஒரு இமைப்பொழுதுல ஒரு டைம் பீரியட்ல இருக்கிற ஒரு ஜனங்கள் மறுரூபமாக்கப்பட போறாங்க, மரணத்தை காண போறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, கடைசி சத்ரு மரணம் பரிகரிக்கப்பட்டது அப்படின்னும் போது அது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய இண்டிவிஜுவல் அந்த டிக்கெட் வாங்கினதை பத்தி இல்ல, ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலை பத்தி. அதுக்கப்புறம் அது வந்து அப்ளை ஆயிடுறது ஸ்டேஜ். அதே மாதிரி ஜீவனும் அழியாமையும் வந்து சேர்ற ஸ்டேஜ். அது எப்ப வரப்போகுது அப்படின்னா அது இன்னும் ஃபியூச்சர். அப்ப இன்னைக்கு வந்து ஏன் மறிச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டினியூஸா மறிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நற்செய்தியா அறிவிக்கப்பட்டிருக்கே தவிர இன்னும் இண்டிவிஜுவலுக்கு அப்ளை பண்ணப்படல. இன்னும் அவர் வீட்டுக்கு ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்து சேர்ந்த மாதிரி இன்னும் வந்து சேரல. ஏன்னா இது சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டிருக்கு, இந்த இது நற்செய்தியா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை ஏற்பாடு பண்ணது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்தை ஒழிச்சிட்டாரு, அவர் மூலமா ஜீவனும் அழியாமையும் வந்து சேரணும். எப்ப வரும்? நமக்கு எப்ப மரணம் பரிகரிக்கப்படுதோ, நமக்கு எப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருதோ, எல்லாமே ஒரு டைம் பீரியட், அதை நம்ம இனி வரப்போற வசனங்கள்ல பார்ப்போம். எப்ப அது முடியுதோ அந்த டைம் பீரியட்ல இந்த ரெண்டு காரியங்களும் அப்ளை ஆக போகுது. ஆனா அது இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அந்த செய்தி தெரியாதனால அவங்களுக்கு வந்து மரணம்ன்றது வந்து ஒரு துர்ச்செய்தி. மரணம்ன்றதுல வந்து உட்காந்து அழுகுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதனுடைய முடிவு எண்டு. ஆனா நமக்கு மரணம் முடிவு கிடையாது, அதுக்கப்புறம் ஒரு ஜீவனும் அழியாமையும் ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட் நியூஸ் நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. இது புரியுதா? இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா, டவுட் இருக்கா ஏதாவது? இல்ல அடுத்த பாயிண்ட் போலாமா? போலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். இது சம்பந்தமாவே பாவம் இந்த இதெல்லாம் எப்படி வருது அப்படின்ற மாதிரியே இன்னொரு வசனத்தை பார்த்துலாம். ரோமர் 5வது அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. இப்ப இந்த இதுல வந்து முக்கியமான விஷயம் எதுக்காக இதை பாக்குறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து எப்படி பாவத்துக்குள்ள வராங்க, எப்படி பாவத்துக்குள்ள வந்தாங்கன்னு பார்த்துட்டோம், எப்படி மறிக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி எல்லாரும் ஜீவனுக்குள்ள, ஏன்னா இங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வசனத்துல என்ன பார்த்தோம்னா மரணம் பரிகரிக்கப்பட்டுருச்சு, ஜீவனும் அழியாமையும் வருது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதே மாதிரி அந்த மரணம் எங்கிறது வந்துச்சு, அப்ப அந்த ஜீவன் எப்படி வருது? மரணம் அடையிறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஜீவன் அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு கம்பேரிட்டிவான வசனம் தான் இந்த வசனம். ஸோ அப்ப இதுல முதல் முக்கியமான விஷயம் பார்க்க போனோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பாவத்தை குறித்து பேசுது இந்த வசனத்துல. அதாவது பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது அப்படின்னும் போது முதல் விஷயமே என்னது? பாவம். அதனுடைய விளைவாக தான் மரணம் வருது. அப்ப இங்க அடுத்த அதே வசனத்துல அடுத்தது கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாயிட்டு இருக்கு. அதனாலதான் நான் அந்த ரெண்டு விஷயத்தையும் அப்படி சேர்த்து போட்டிருக்கேன். அப்ப பாவம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான எஃபெக்ட் தான் வந்து அதே மாதிரியான விஷயம் தான் கிருபை நமக்கு கொடுக்குது. அப்படியே எதிர்மறையான ஒரு விஷயம், பாவம் வந்துச்சு, அதே மாதிரி கிருபை வருது. அந்த பாவம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே, ஒரு அஃபென்ஸ் மூலமா, ஒரே ஒரு மீறுதலினாலே, ஒரு கீழ்ப்படியாமையினாலே அந்த பாவமானது உள்ள வந்துச்சு. அதே மாதிரி கிருபை எப்படி உள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு நீதியினாலே, ஒரே ஒரு கீழ்ப்படிதலினாலே அந்த நீதியானது கிருபையானது உள்ள வருது. அப்ப முதல் பாவம் அந்த மீறுதலினாலே யார் மூலமா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாம் அப்படின்ற ஒரு நபர் மூலமாக அந்த ஒரே பாவம், அந்த ஒரே கீழ்ப்படியாமை, அந்த ஒரே மீறுதலின் காரணமாக ஆதாம் மூலமாக பாவம் வந்தது. அதே போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஒரே நபராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒருத்தருடைய நீதியினாலே, அவருடைய ஒரே கீழ்ப்படிதலினாலே கிருபையானது உள்ள வருது. இப்ப எப்படி பாவம் வந்துச்சோ அதே மாதிரி கிருபை எப்படி வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு, பாவம் எப்படி வந்துச்சு? ஒரு மீறுதலினாலே, யார் மூலமாக? ஆதாம் மூலமாக. அதே மாதிரி கிருபை எப்படி வருது? ஒரே நீதியினாலே, ஒரே கீழ்ப்படிதலினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்ப இதனுடைய விளைவு என்னவா வந்துச்சு?
இந்த ஆர்டர்ல இப்படி வந்து பாவம் வந்து சேர்ந்த உடனே அதனுடைய விளைவு என்ன வந்துச்சு? அந்த பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அதே மாதிரி கிருபையானது நீதியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன இதுக்கு ஆண்டு கொண்டது? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த கம்பேரிட்டிவ் எதுக்கு அந்த போல அப்படின்றது. அதனாலதான் வந்து தமிழ்ல சேர்த்து இது பண்ணும்போது ஆண்டு கொண்டது போலன்ற அந்த போல வேர்டு வந்து படிக்கும் போதே உள்ள அர்த்தம் அமுங்கி போயிடுற மாதிரி வந்துருது. அந்த போல அப்படின்ற வேர்டு. இப்ப நம்ம திரும்ப ஒரு தடவை அந்த வசனத்தையே படிக்கலாம். இப்ப இந்த புரிதலோட படிக்கலாம் இந்த வசனத்தை. அந்த போலன்ற வேர்டு தனியாவே வர்ற மாதிரி படிங்க அந்த வசனத்தை. 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல ம். கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்ப இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஈவன் சோ, அதே போல அப்படின்றது அந்த ஈவன் சோ. அப்ப ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டுச்சு. அதே போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இந்த வசனத்துல யார் மூலமாகன்றது போல இதுக்கு முன்னாடி வசனங்கள்ல வருது. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே எக்ஸ்பிளனேஷனா போட்டேன். இந்த ரோமர் 5வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சேர்த்துட்டோம். அப்போ இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்ப நம்ம மரணம் நமக்கு ஆண்டு கொண்டிருக்கு. மரணத்திற்கு ஏதுவாக அது ஆண்டு கொண்டுச்சு. இப்ப இந்த மரண ஆளுகையில நம்ம இருப்பதனால நம்ம மரிக்கிறோம். அப்ப நம்ம மரணம் மறிக்கிறதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவம். அந்த பாவம் யார் மூலமா வந்துச்சு? ஆதாம் மூலமா வந்துச்சு. ஏன் வந்துச்சு? ஒரே ஒரு கீழ்ப்படியாமை, ஒரே ஒரு மீறுதலினாலே வந்திருக்கு. அதே மாதிரி வசனத்துல நமக்கு என்ன சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டிருக்கு, நற்செய்தியாக என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மரணத்தை பரிகரித்து ஜீவனை அளிக்கிறாரு, அழியாமையும் அழிக்கிறாரு. அப்ப அந்த ஜீவன் அப்படின்னும் போது அந்த ஜீவன் எப்படி வருது? அந்த ஜீவன் யாருக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்க போனா கிருபையினாலே, கிருபை நீதினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய கிருபை நமக்குள்ள வந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது ஆண்டு கொண்டது. அப்போ மரிக்கிறதற்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒருத்தர் மரிக்கணும்ன்றதுக்காக நம்ம ஏதாவது செய்யறோமா? ஒண்ணுமே செய்ய வேண்டாம், தானாவே மறிப்போம். ஏன்னா நம்ம ஆதாமுக்குள்ள இருக்கோம். ஆதாமுக்குள்ள. அதே போல ஆதாமுக்குள்ள நான் டிசைட் பண்ணி வரல. நான் ஆதாமுக்குள்ள இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணல. நான் இருக்கிறனோ இல்லையோ, நான் விரும்புறனோ விரும்பலையோ, இல்லை இந்த சத்தியம் எனக்கு தெரியுதோ இல்லையோ, நான் ஏன் மரிக்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து நிறைய பேருக்கு. பிரதர் கேக்குதா? ஹலோ கேக்குதா? கட் ஆயிடுச்சா? நடுவுல கட் ஆயிடுச்சு பிரதர். ஓகே, இப்ப கேக்குது பிரதர். கேக்குதா? ஓகே. சோ இப்ப நம்ம வந்து மரிக்கிறதற்கு எதுவுமே பண்றது கிடையாது. ஏன் ஏதாவது பண்ணனால மரிக்கிறோமான கிடையாது. அப்ப நம்ம பிறக்கும் போதே அந்த காரியம் நமக்கு இம்பியூட் நம்ம மேல வைக்கப்பட்டுதான் நம்ம வருது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே அதுக்கு உட்பட்டு தான் பிறக்கிறோம். அதுக்காக நம்ம தனியா ஒண்ணும் செய்யணும். ரெண்டாவது, நம்ம வந்து இந்த விஷயமே தெரியல, இந்த சத்தியமே தெரியல. அப்ப நான் மரிக்காமே இருந்துருவேனா? நான் ஒரு விட தெரிஞ்சுக்கிறதுனால மரிக்கிறேன், இல்ல தெரியாம இருந்தா நான் மறிச்சிருக்க மாட்டேன், இல்ல தெரிஞ்சுக்கிட்டனால நான் மரணத்தை தாண்டி வந்துடலாம். அப்ப எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இது வந்து எழுதப்பட்ட விதியா இருக்கு. எப்படி மரணம் எல்லார் மேலயும் ஆண்டு கொண்டுச்சு. எப்படி ஆண்டு கொண்டுச்சு அப்படின்னா பாவத்தினுடைய விளைவாக. ஏன் அந்த பாவம் வந்துச்சு? ஒரு மனிதனுடைய மீறுதல்னால. நான் ஏதாவது பண்ணனா? ஒண்ணுமே பண்ணல. அப்ப அதே போல ஈவன் சோ, அதே மாதிரி கிருபையானது நீதியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டுச்சு. அப்ப நான் இதை நம்பினாலும் நம்பாட்டியும், எது பண்ணாலும் பண்ணாட்டியும் எனக்கு அது அப்ளை ஆகுமா ஆகாதா? ஆகும். ஏன்னா எப்படி பாவமும் மரணமும் மனிதனுக்கு வந்துச்சோ அதே போல அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே மாதிரி ஆண்டு கொண்டது போலவே இந்த விஷயங்களால நித்திய ஜீவன் ஆண்டு கொள்ளும் அப்படின்னு இருக்கு. இன்னும் நம்ம மேல போக போக நிறைய விஷயங்கள் படிக்கும் போது இது இன்னும் கிளியர் ஆயிரும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதை வச்சு இன்னைக்கு மதங்களும் நிறைய விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. சோ அதனால இது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இது வந்து வெறும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது ஏன் சேர்த்திருக்கேன் அப்படின்னா இந்த சத்தியம் நமக்கு தெரியுது. இப்ப நம்மளும் தான் மரிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவங்களும் மரிக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களும் மரிக்கிறாங்க. ஆனா நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா மரணம் பரிகரிக்கப்பட்டு விட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக. ரெண்டாவது, ஜீவனும் அழியாமையும் நமக்கு வரப்போகுது.
அப்படின்ற நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டது, நல்ல செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது அப்ளை ஆவறதுக்கு டைம் எடுக்குது. டைம் எடுக்குன்னா அது அந்த ஏற்ற டைம்ல வரும்போது மரணம், நம்ம கார்த்திகேயன் கேட்டார்ல 1 கொரிந்தியர் 15 வர மாதிரி பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ரு மரணம். அப்ப அது இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் அப்ளை ஆகக்கூடிய அந்த மரணத்தை பரிகரித்து அப்போ ஜீவனையும் அழியாமையும் தேவன் கொடுக்க போறாரு. அது அப்ப நடக்க போற விஷயத்திற்கு ஏற்பாடு பண்ணது, டிக்கெட் எடுத்த மாதிரியான விஷயம் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில வச்சு டிக்கெட் எடுத்துட்டு வரப்போற விஷயத்த நமக்கு நற்செய்தியா சொல்லிட்டாரு. அப்ப நமக்கு எப்படி இருந்தாலும் அவங்க வந்து சேர போறாங்கன்ற விஷயம் தெரியும், அந்த நல்ல செய்தி தெரியுற மாதிரி எப்படி இருந்தாலும் மரணத்துல இருந்து நம்ம வெளியே வர போறோம், ஜீவனை அடைய போறோம், 2வது அழியாமையும் அடைய போறோம் அப்படின்ற நற்செய்தி யாருக்கு தெரியும்னா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அது தெரியாது. சோ இது வந்து அடுத்த பாயிண்ட், ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து அந்த மீட்பின் திட்டத்தினுடைய நன்மைகள்ல என்னெல்லாம் விளைவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக தேவன் வந்து ஒரு விலைக்கரையத்தை செலுத்தியிருக்காரு. இது வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு அப்ளை ஆயிடுது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு லேட்டா அப்ளை ஆகும். அப்ப என்ன விலைக்கரையம் செலுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஒரு சிலுவை மரணத்தை விலைக்கரையமா செலுத்தியிருக்காரு. சிலுவை மரணத்துல என்னத்தை விலைக்கரையமா செலுத்தினாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். கொலோசியர் 1:14 படிங்க. கொலோசியர் 1:14. அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப குமாரனாகிய அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்தினாலே, அப்ப அந்த விலைக்கரையம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரத்தம் அப்படின்றது வந்து ஆத்துமா இருக்கக்கூடிய இடம். அப்ப அவருடைய ஆத்துமா அதுதான் ரத்தம்ன்றது. அப்ப அவருடைய ஆத்துமானால நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அப்ப இப்ப இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்புன்றது வந்து மற்றவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இன்னைக்கு அது உண்டாகவில்லை, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஆனா நமக்கு இது வந்து இன்னைக்கு உண்டா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ இன்னைக்கு நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு மீட்கப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த நிலைமையில இல்ல அப்படின்ட்டு பார்க்கிறோம். அடுத்தது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும், ரட்சிக்கப்பட்டவர்கள்னு சொல்லும் போது நம்ம விசேஷமானவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் வேதாகமத்தின் பார்வையில விசேஷமானவர்கள், நம்ம எல்லாம் விசேஷமானவர்கள். முக்கியமா இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நம்ம. ஏன் அப்படின்னா இதற்காக நம்ம ஒண்ணுமே பிரயாசப்படல. பழைய ஏற்பாட்டுல வந்து அவர்கள் எதை செய்யணுமோ அதை செஞ்சு அதன் மூலமாக அவர்கள் ரட்சிப்பை அடைவார்கள், 2ஆம் வருகையில் அடைவார்கள் ரட்சிப்பை. ஆனா இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படுற நமக்கோ ரட்சிப்பு இமீடியட்டா இருக்கு. அப்ப அந்த ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னும் போது அந்த ரட்சிப்பு நம்ம விசேஷமானவர்களா இருக்கிறோம் அப்படின்ட்டு வசனத்துல பாக்குறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஓகே, இப்ப இதுல 2 வசனம் இருக்கு, 2 காரியம் இருக்கு. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம் அப்படின்னு இருக்கு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த விசேஷமாக விசுவாசிகள்ன்றதை எடுத்துட்டு வாசித்தோம் அப்படின்னா, இப்ப இந்த விசேஷமாக விசுவாசிகள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை அப்படின்ட்டு அது வைக்கிறோம்ட்டுன்னு. அப்போ விசேஷமாக விசுவாசிகள்ன்றது வந்து ஒரு தனி கேட்டகரியா தராரு. அப்ப தேவன் வந்து எல்லாருக்கும் ரட்சகர் அப்படின்றது, ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன், எல்லா மனுஷருக்கும் அவர்தான் ரட்சகர், மாற்றே கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்பட்டிருக்க நம்ம விசேஷமானவர்கள். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஸ்பெஷலி டு தோஸ் ஹூ பிலீவ் இருக்கு, நாட் ஒன்லி டு தோஸ் ஹூ பிலீவ். அப்ப ஒன்லினா வெறுமனே விசுவாசிகளுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள ரட்சகரா, ஜீவனுள்ள தேவனா அப்படின்னு கேட்டா கிடையாது. வெறுமனே விசுவாசிகள் இல்ல, விசேஷமாக விசுவாசிகளுக்கு. அப்போ எல்லா மனுஷருக்கும் ரட்சகர் வந்து ஜீவனுள்ள தேவன் தான். ஆனா விசேஷமா யாருக்கு இருக்காருன்னா விசுவாசிகளுக்கு. ஏன் அப்படின்னா இந்த கிருபையின் காலத்துல நம்மளோட பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே ஒரு விசேஷம். இதற்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒண்ணுமே செய்யல. அவருடைய தீர்மானத்தின்படி அவர் நடப்பிக்கிற காரியத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
அந்த ரட்சிக்கப்பட வச்ச அந்த காரியங்கள், இப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து உலக தோற்றத்துக்கு முன்பு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு பைபிள் சொல்லுது. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுது. நம்ம அப்புறம் பார்க்கலாம் அந்த வசனத்தை. அப்போ விசேஷமாக அப்படின்னும் போது இந்த விசேஷமான கேட்டகரியில ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம வரும். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்றதும் இதுல உண்மையா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ரட்சகர் யாரு? ஜீவனுள்ள தேவன் தான் அப்படின்றது தெரியுது. ஓகே, அப்ப இது வரைக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காரு, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப ரட்சிக்கப்படாதவர்கள் குறித்து, இப்ப ரட்சிக்கப்பட்டவர்களை வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல நம்ம ரட்சிக்கப்படாதவர்கள் அடுத்தது போயிடலாமா? அடுத்தது மூவ் பண்ணலாம் இல்லையா? மூவ் பண்ணலாம்ண்ணா. ஓகே, ரட்சிக்கப்படாதவர்கள் குறித்து. அப்ப ரட்சிக்கப்படாதவர்கள் குறித்து அப்படின்னும் போது முதல் விஷயம் என்ன பார்க்கணும்னா, ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறாரா? நம்ம இந்த கேள்விக்கு பதில் வந்து முன்னாடியே பார்த்தோம். எல்லாருக்காகவும் மரித்திருக்காருன்னு பார்த்துட்டோம். எல்லாருக்காகவும் மரிச்சிருக்காரு, எல்லாரையும் மீட்கிறதுக்காக தான் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தாருன்னு பார்த்துட்டோம். அதுல விசேஷமானவர்கள் இப்ப விசுவாசிக்கிறவர்கள், அவர்களுக்கு என்ன விசேஷம்? மரணம் பரிகரிக்கப்பட்டதுன்றதும் தெரியும், ஜீவனும் அழியாமையும் வரப்போகுதுன்ற நற்செய்தி நமக்கு தெரியும். ஆனா அவர்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, நம்ம வந்து தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பை இப்ப பெற்று இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. சோ இதெல்லாம் சொல்லியிருக்கனால அப்ப ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து சேர்த்துதான் என்ன பண்ணிருக்காரு? மரித்திருக்காரு அப்படின்ட்டு. ஆனா இதை வந்து நிறைய பேருக்கு ஏற்றுக்கிறது கஷ்டமா இருக்கும். சரி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சில கேள்விகள், முக்கியமா அடிப்படையான சில கேள்விகளை நம்ம கேட்டு அதன் மூலமா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவடையலாம் இதுல. ஏன்னா இது வந்து ஈஸியா எல்லா சர்ச்சஸ்லயும் ஏற்றுக்கொள்ற ஒரு சத்தியம் கிடையாது, பேசுற சத்தியமும் கிடையாது. பொதுவாகவே கிறிஸ்தவத்துல இந்த சத்தியங்கள் பேசுறது இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து எல்லாருமுக்கான ரட்சகர் அப்படின்றதுல வந்து வாயில சொல்லலாம். ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம் போகும்போது. இந்த இதுல இன்னைக்கு இந்த வாரம் அடுத்த வாரத்துல மேபி சேர்த்து 2 வாரத்துல வரும், பார்ப்போம். நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ முதல் விஷயம், இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறாரா அல்லது அநேகருக்காக மரித்தாரா இல்ல எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறாரா? வேதாகம் என்ன சொல்லுது? அநேகருக்காக மரித்திருக்கிறார். ஏதாவது எல்லாருக்காகவுமா அநேகருக்காகவுமா? 2 பதிலும் வருது. எல்லாரும் அதே தானே, எல்லாரும் அநேகரும் எல்லாரும் அநேகரும் எப்படி ஒண்ணாக முடியும்? அநேகர்னா ஒரு சிலர் விட்டுருவாங்க, இல்ல அநேகர்னா மேக்சிமம் இல்ல நிறைய அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும்னா ஒருத்தர் கூட விடுபடல. அப்ப இந்த கன்ஃபியூஷன் வந்து எப்படி இப்ப நம்ம குரூப்லயே வந்து அநேகர்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க, எல்லோரும்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அப்ப இந்த கன்ஃபியூஷன் வந்து நம்ம இன்னும் வேதத்தின் அடிப்படையில இது எப்படி போட்டிருக்கு, ஏன் இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கணும் முதல். அப்போ தேவன் அநேகருக்காக மரித்திருக்கிறாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஓகே, இங்க அவர் சொல்லும் போது அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அப்படின்னும் போது எல்லாருடைய பாவத்தையும் சுமந்துன்னு போட்டிருக்காரா? போடல, வசனம் அப்படி இல்லை. அப்ப தெளிவா வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை பத்தி பேசுறதா இந்த ஏசாயா 53வது அதிகாரம் ஃபுல்லாவே, அவருடைய பாடு மரணத்தை பத்தி வரும்போது. அப்ப அந்த மரணத்தை அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னு வரக்கூடிய இடத்துல அவர் யாருடைய பாவத்தை சுமந்தா? அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அப்படின்னு வருது. அப்ப இங்க நமக்கு தெளிவா தெரியுது அவர் அநேகருடைய பாவத்தை சுமந்திருக்காரு, எல்லோரும் போடல அப்படின்றது தெரியுது. இப்ப ஃபர்ஸ்ட். அடுத்தது இன்னொரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். எத்தனை பேரை மீட்கிறதுக்கு? அநேகரை. அப்போ தெளிவா அநேகரை மீட்கும் பொருளாக
தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்ப ஜீவனை கொடுக்க வந்தப்ப அவர் எத்தனை பேரை மீட்கிறதற்காக வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாருன்னா அநேகரை மீட்கும் பொருளாக. ஆனா எல்லோரும் போடல, அநேகரை மீட்கும் பொருளாகன்னு போட்டிருக்கு. அப்ப இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி? ஏன் எல்லோருக்கும் என்று சொல்லாம அநேகர்னு சொல்லப்பட்டிருக்கீங்க? அப்ப இஸ்ரவேலர் தனியா இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டாரோ? சரி, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி பார்ப்போம். அதை எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்ப எப்படி வந்தாருன்னு சொல்லி பார்த்திருக்கோம். நம்ம ஏற்கனவே இது ரொம்ப முன்னாடி போன வருஷத்துல பார்த்தோம். ரைட் டிவிஷன் டூல் பாதியில விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இப்படி சைட்ல கொஞ்சம் வந்திருக்கிறோம். இதை முடிச்சுட்டு மறுபடியும் அங்க போவோம். ஸோ ரைட் டிவிஷன் டூல்ஸ்ல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாருன்னு காஸ்பல்ஸை பத்தி நம்ம நிறைய படிச்சோம். அப்ப அவரு நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவரா வந்தாரு அப்படின்னு பார்த்தோம். எதுக்காக வந்தாரு? நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற. நியாய பிரமாணத்தின் அடிப்படையில யூதர்களுக்கும் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் தேவன் தான் வித்தியாசத்தை காட்டியிருக்காரு. தேவன் அவர்களை வேறுபடுத்தியிருக்காரு. ரெண்டு ஜனங்களும், நீங்க அவங்களோட கலக்கூடாது, அவங்களுக்கு உங்களோட பேச்சு வரத்தும் போக்குவரத்துமா இருக்கக்கூடாது. அப்ப அதை மீறினா நியாய பிரமாணத்தின்படி அது பாவம். அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம அந்த ரைட் டிவிஷன்ல பார்த்திருக்கோம். இந்த சப்ஜெக்ட்களை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம அங்க போகும்போது அதை கொஞ்சம் ரீகேப் பண்ணிட்டு நம்ம வரலாம். ஏன்னா மறந்துருக்கும் நிறைய விஷயங்கள் அந்த போன வருஷத்துல பார்த்ததெல்லாம். இப்ப நியாய பிரமாணத்தை நிறைவேற்றதா இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. அப்ப நியாய பிரமாணத்தை மீறிட்டார் அப்படின்னா அதை நிறைவேற்ற முடியாது. அப்ப நியாய பிரமாணத்தை நிறைவேற்றத்துக்கு வரும்போது நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவரா வராரு. எப்படி நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவரா வந்திருக்கிறார்? வரும்போது சுவிசேஷங்கள் அவர் யூதர்களுக்கு வந்தப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஓகே, இதுல தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் அந்த கீழானவரும் ஆகிய அப்படின்னு இருக்கு. அவர் கீழானவர் கிடையாது, நியாய பிரமாணத்துக்கு கீழாக்கப்பட்டவர். ஏன்னா தேவனுடைய குமாரன், அவர் நியாய பிரமாணத்திற்கு கீழானவர் கிடையாது, கீழாக்கப்பட்டார். அப்ப மேட் அண்டர், இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும், மேட் அண்டர் த லா, நியாய பிரமாணத்திற்கு கீழாக்கப்பட்டார். அப்ப காலம் நிறைவேறின போது, அந்த டைம் வந்த போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்திற்கு கீழாக்கப்பட்டவருமாகிய அப்படின்றது டிரான்ஸ்லேஷன் கரெக்ட். நியாய பிரமாணத்திற்கு கீழாக்கப்பட்டவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நியாய பிரமாணத்திற்கு கீழாக்கி அவரை அனுப்பியிருக்கிறாரு, நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு செய்யும்படி. ஏன்? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு. அப்ப நியாய பிரமாணத்தின்படி புறஜாதிகள் சேர்க்க கூடாது, புறஜாதிகளின் கணக்குல வரக்கூடாது நியாய பிரமாணத்தின்படி. அப்ப புறஜாதிகள் எல்லாமே உள்ள வர்றதுன்றது வந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த காரியங்கள் வருது அப்படின்னு பாக்குறோம். அப்ப நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தனால அங்க அநேகர்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர எல்லோரும்னு சொல்லப்படலை. ஏன்னா அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படலை. எந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படலை அப்படின்னு பார்க்கறது முன்னாடி இன்னொரு வசனமும் பார்த்துடலாம், அவர் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரோமர் 15வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 15:8. மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்று. ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து யாருக்கு ஊழியக்காரரா இருக்காரு? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு, அந்த டைம்ல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ள யூதர்களுக்கு ஊழியக்காரரானார். ஏன்? எதுக்காக ஊழியக்காரரானார்னா பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்தும்படியாக. தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து வந்து எப்படி வந்திருக்கிறார்னா விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரராய் வந்தார். வரும்போது எப்படி வந்தாரு? நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு வந்தார். அப்ப இந்த நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்ய வரும்போது அந்த டைம்ல வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் வந்து அநேகர் தானே தவிர எல்லோரும்ன்றது கிடையாது. அப்ப எப்ப அது வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னும் போது, முதலாவது கிருபையின் காலம் அப்படின்னு ஒரு காலம் அப்ப வெளிப்படுத்தப்படவே இல்லை. ஒரு டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் இருக்குன்றது அப்ப வெளிப்படுத்தப்படல, அது மறைபொருளா வைக்கப்பட்டிருந்துச்சு. ரெண்டாவது இந்த சரீரமாகிய சபை, அந்த ரகசியம் அப்போது வெளிப்படுத்தப்படவில்லை.
இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டங்கள்ல இந்த சரீரமாகிய சபை அப்படின்ற ரகசியம் அது வந்து அப்ப வெளிப்படுத்தப்படலை அப்படின்னு தெரியுது. எப்படி? ஒரு வசனம் வாசிச்சிடலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 25, 26 2 வசனங்கள். ஆதி காலங்களுக்கும் ம். தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். அப்ப இங்க வந்து ஆதி முதலா அப்படின் போது பிகினிங்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே தலைமுறை தலைமுறை ஒவ்வொரு ஜெனரேஷன்லயுமே என்னவா இருந்துச்சு? மறைவா இருந்து. இப்பொழுது அப்படின்னு கொலோசியர் எழுதுமோ சொல்றாரு. இப்பொழுது இந்த டைம் பீரியட்ல, கொலோசியர் எழுதுற அந்த டைம் பீரியட்ல அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். ஏன் ரகசியம்? ஆதி காலம் முதல் தலைமுறை தலைமுறையா மறைஞ்சிருக்கு அப்படின்னா அது ரகசியமா தான் இருந்திருக்கு, யாருக்குமே தெரியாது. வெறும் மறைச்சு வைக்கிறது மட்டும் இல்ல, அது ரகசியமா வேற வச்சிருந்திருக்காரு. அந்த தேவ வசனத்தை தெரியப்படுத்துறதுக்காக இந்த சபைக்கு, சோ அந்த சபை அப்படின்றது என்னது? ரகசியத்தினால தெரிவிக்கப்பட்ட அந்த சத்தியங்களை கொண்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த விஷயமே எப்ப இந்த கிருபையின் காலம்னு ஒண்ணு இருக்கு, இதுல எல்லாரும் வராங்க அப்படின்ற தேவ சத்தியம், அந்த ரகசியம் மறைக்க வைக்கப்பட்டிருந்தது. எப்ப இருந்து மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஆதி காலம் தொடங்கி எவ்வளவு நாளைக்கு? தலைமுறை தலைமுறை தலைமுறையா மறைவே தான் இருந்துச்சு, ரகசியமாகவே இருந்துச்சு. எப்போ வரைக்கும்? பவுல் அதை வெளிப்படுத்துற வரைக்கும். எப்ப வெளிப்படுத்துறாரு? கொலோசியர்ல எழுதும் போது இப்பொழுது அது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி சபைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துலதான் அந்த எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ரகசியங்களே இப்பதான் வெளிப்படுத்தப்படுது அப்படின்றனால அங்க எல்லோருக்கும்னு போடாம அநேகருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்த கேள்வி, அநேகர் யார்? யார் அந்த அநேகர் அப்படின்றது? இவ்வளவு பார்த்தாச்சு இல்லையா? இப்ப அந்த அநேகர் யாருன்ற ஐடியா இருக்கா? விருத்த சேதனம் உள்ளவர்கள், கிறிஸ்துவின் அந்த சபை, நம்ம சபை இல்லாத மத்தவங்க, நம்ம சபை இல்லாத சரீரமாகிய கிறிஸ்துடைய சரீரமாகிய சபை இல்லாம மத்த எல்லாரும். ஆமா, அது வந்து வெளிப்படுத்தவே படல. அந்த டைம்ல வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அநேக புறஜாதிகள் தான் இருந்தாங்க, அவங்களெல்லாம் அங்க சேர்க்கவே இல்லை. அவங்களெல்லாம் இல்லாம அப்ப அந்த அநேகர் அப்படின்றது யார் அப்படின்னா வாக்குத்தத்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் தேசத்தார். அவங்கதான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்ப அந்த சந்ததியில தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்ல அநேகருக்காக, அதுலயுமே எல்லாரும் அப்ப ரட்சிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில சுவிசேஷத்தை அறிவிச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தப்ப இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை கேட்காத இஸ்ரவேல் தேசத்தார் யாராவது இருக்காங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? என் கொஸ்டின் புரிஞ்சா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஊழியம் செய்யும் போது அவருடைய சத்தியத்தை அவர் யாருக்கு ஊழியம் செஞ்சாருன்னா புறஜாதிகளுக்கு போய் ஊழியம் செய்யல. ஏன்னா அவர் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு வந்தாரு, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்தாருன்னு பார்த்துட்டோம். அப்படி வந்தவர்கள்ல, ஏன்னா கான்டெக்ஸ்டே அவங்களுக்காக மட்டும்தான் அவரு ஃபர்ஸ்ட் வராரு. ஏன்னா இந்த காரியம் வந்து பவுலுக்கு வர்ற வரைக்கும் இப்படி எல்லாரும் வந்து சரீரமாகி ஒரு சபையின் வரப்போகுதுன்ற இதே வந்து தலைமுறை தலைமுறையா மறைஞ்சிருந்துச்சு. அப்ப அப்படி மறைஞ்சிருக்கும் போது அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில இப்ப இந்த அநேகர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ள அநேகர் தான் சொல்லுது. அப்ப இதுல அநேகர்னும் போது கொஞ்சம் பேர் விடுபடுறாங்க இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அந்த காலகட்டத்துல ஏற்றுக்கொள்ளாத யாராவது தெரியுமா உங்களுக்கு? பரிசேயர், அவ்வளவுதான். வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர், அவங்கள கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டாங்க, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ளல. நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளல, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டாங்க. அது போக மீதி இருந்த ஆயக்காரர்கள், பாவிகள், இவங்க எல்லாமே ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா எல்லாருமே விருத்த சேதனம் செய்யப்பட்ட இஸ்ரவேலர்களா தான் இருந்தாங்களே தவிர அதுல அநேகர். அப்ப அந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தோம்னா அவர் அநேகருக்காக மரித்தார் அப்படின்னும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜனங்களுக்காக, அந்த ஜனங்கள்ல அநேகருக்காக அவரு மறைச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். உபாகமம்
14வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களா இருக்க தெரிந்து கொண்டார். அப்ப நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் அப்படின்னும் போது இதுல யாரெல்லாம் வரா? பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் அவர் சொல்லும் போது அந்த வருவாங்க. அப்ப இஸ்ரவேல் தவிர எல்லா ஜனங்களும், விருத்த சேதனம் செய்யாத அவ்வளவு ஜனங்களும், அந்த ஜனங்கள்ல இருந்து உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனங்களாக்கி தெரிந்து கொண்டார் அப்படின்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கிருபையின் காலத்து சபையில கிருபையினால நம்ம உள்ள சேர்க்கப்பட்டிருக்கோம். இது காலமே வேறையா இருக்கு, டிஸ்பென்சேஷனே வேறையா இருக்கு. ஆனா இந்த வசனத்தை எடுத்து பரிசுத்தமான ஜனங்கள் நம்ம தான், பூமியின் மீது உள்ள மற்ற எல்லா இந்து முஸ்லிம்ஸ் அவங்கள இருந்து கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த வசனத்தினுடைய, அதாவது எந்த வசனத்தையும் எதுக்கும் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படிதான் இன்னைக்கு ஏறக்குறைய 44,000 மெயினான டினாமினேஷன் சர்ச்சுகளே உண்டாயிருக்கு. எல்லார் கையிலயும் பார்த்தோம்னா இதே பைபிள் தான் வச்சிருக்காங்க. மேபி வெர்ஷன் மாறலாம், லாங்குவேஜ் மாறலாம் கொஞ்சம் கொஞ்சம், ஆனா எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிதான் வராங்க. ஆனா மேஜரான டினாமினேஷன், சின்ன சின்ன பிரிவு எல்லாம் மேஜரான டினாமினேஷன் வந்து 2012 கணக்குப்படி 44,000 டினாமினேஷன்கள் இருக்கான். அவ்வளவு டினாமினேஷனும் நம்ம சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா வசனத்தை எந்த கான்டெக்ட்ல யாருக்கு சொல்லி இருக்குன்றதை எடுக்காம எல்லா கான்டெக்ட்லயும் எல்லா வசனத்திலயும் நம்மளை உள்ள வச்சிடுறது. அதாவது இந்த நார்மலா எது சொல்ல போனா சொல்லுவாங்களே, அதாவது கல்யாணம் விடாச்சுன்னா நான் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு விடாச்சுன்னா நான் பணமா இருக்கணும் அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பழமொழி மாதிரி? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சில லீடருங்களை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. சில லீடருங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அது மாதிரி நான் தான் அதுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அததான் இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவம் செய்து எல்லா இடத்துலயும் எங்க நல்ல விஷயம் வருதோ அங்க நம்மளை பொறுத்திடுறது இப்ப இருக்கிறதுல. ஆனா அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டுச்சு, எதுக்கு சொல்லப்பட்டு, அப்படி இந்த வசனத்தை லிட்டரலா கரெக்டா எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய தாத்தாக்கு முற்பிதாக்கள் இருப்பாங்க இல்லையா, ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலயும் ஒரு அந்த ஜென்ரேஷன்ல தானே நம்ம எல்லாரும் ஒருத்தரா வந்துட்டு இருந்திருக்கோம். அப்ப அந்த ஜென்ரேஷன்ல அந்த டைம்ல தேவன் யாருக்கு சொன்னார்னா பரிசுத்தமான ஜனங்கள்ல பிரிச்சு யார்கிட்ட இருந்து பிரிச்சாருன்னா நம்ம தாத்தா பாட்டி கிட்ட இருந்து பிரிச்சிருக்காரு. இது ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏன்னா இந்த வசனம் சத்தியம் தெரிஞ்சாதான் மற்ற சத்தியங்களா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்ப நமக்கு வந்து தேவன் என்ன கொடுத்திருக்கிறாருன்றதே நமக்கு தெரியாம கண் மறைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் போட்டு குழப்பறதுனால. ஓகே, அதனால இது வந்து யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விருத்த சேதனம் உள்ள ஜனங்கள். அவர்களை யார்கிட்ட இருந்து பிரிச்சு தெரிஞ்சு கொண்டாரு? எல்லா ஜனங்கள் கிட்ட இருந்து உங்களை தனியா பிரிச்சுட்டேன் அப்படின்ற அந்த எல்லா ஜனங்கள்ல நம்ம எல்லாருமே வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம விருத்த சேதனத்தின் படி தேவனுக்கு பரிசுத்தமான ஜனமா வரல. ஏன்னா அவர்களுக்கு வந்து அடையாளமே அந்த விருத்த சேதனம் தான். இன்னைக்கு நம்ம விருத்த சேதனம் செய்து நம்ம உள்ள போல அந்த பரிசுத்தமான ஜனமா வர்றதுக்கு. அப்ப இந்த வசனம் வந்து நமக்கு சொல்லப்பட்ட வசனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நம்ம இங்க ரைட் டிவிஷன் போல ஏதோ ஒரு இதுல வந்துச்சு. ஓகே, இனியம். இப்ப அடுத்தது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எல்லாருக்காகவும் மறைச்சிருக்காருன்னு இப்ப இங்க நம்ம இதுல சொல்லும் போதே வந்து அநேகருக்காகன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, எல்லாருக்காகவும் சொன்னாங்க. அப்ப எல்லாருக்காகவும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா மனிதர்களையும் மீட்க அவர் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரித்திருக்கார் அப்படின்னு வசனம் சொல்லுது. சோ அப்ப எல்லாரையும் மீட்கிறதுக்காக அவர் ஏன்னா இப்ப நம்ம தெளிவா ஏற்கனவே பார்த்தோம், அவர் அநேகருக்காக பாவத்தை சுமந்தார்னு பார்த்தோம், அநேகருக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அதே வசனம் ஏன் அப்ப அந்த மாதிரி அப்ப சொல்லியிருக்கு அப்படின்னா அவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருந்தாரு. நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அந்த விஷயத்த சொன்னாரு. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம அதை எடுத்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. அநேகருக்குன்னு சொல்லியிருக்கு, அந்த அநேகர்ல ஒருத்தன் நான் அப்படின்னு சொன்னோம்னா தப்பு. அதுக்காக தான் இந்த பாயிண்ட் சொல்ல வந்தேன். ஏன்னா அநேகர்னு சொல்லும் போது அந்த அநேகர் யாரை குறிக்குதுன்னா விருத்த சேதனம் உள்ள
அந்த பரிசுத்த ஜனம், தேவனுக்கென்று பிரித்தெடுத்த ஜனத்துல அந்த காலகட்டத்துல நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கும் போது யார் விசுவாசித்தாங்களோ அந்த அநேகருக்காக அவரு மரித்தார் அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு எனக்காக மதிக்கலையா அப்படின்னு கேட்டா மறிச்சிருக்காரு. ஆனா அந்த சத்தியத்தை நம்ம பார்த்தாதான் தெரியும். அப்ப இன்னைக்கு எல்லா மனிதர்களையும் மீட்கிறதுக்கு அவரு ஒவ்வொருத்தருக்காகவும் மறிச்சிருக்காரு, அநேகருக்காக. அப்ப எப்படின்னு பார்க்கலாம். 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அப்போ அவர் யாருக்காக மரித்திருக்காருன்னு பவுல் சொல்றாரு. இப்ப இங்க பவுலுக்கு எல்லாருக்காகவும் அப்படின்ற வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்றி முடித்து விட்டார். அப்ப அந்த அநேகருக்காக நடந்த சம்பவம் சிலுவை ஒண்ணுதான். அப்ப அந்த சிலுவையில மரணத்தை பரிகரித்தார், ஜீவனையும் அழியாமையும் உண்டாக்கியிருக்காரு. இதை செய்யும் போது அவர் யாருக்காக செஞ்சாருன்னு பழைய ஏற்பாட்டிலையும் சரி, அவர் சுவிசேஷத்தையும் சொல்லும் போது யாருக்காக செய்யறதுன்னு பார்த்தோம்னா அவரு அநேகருக்காக. அந்த அநேகர் யாருன்னா விருத்த சேதனம் செய்யப்பட்ட அந்த யூதர்கள்ல அநேகருக்காக அதை செய்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த கிருபையின் காலம் அப்படின்னு வரும்போது பவுலுக்கு வெளிப்பாடுகள் படிப்படியா வருது. அப்ப அந்த வெளிப்பாடுகளின் அடிப்படையில பவுல் இப்ப என்ன சொல்றாரு, அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் ஃபர்ஸ்ட் மரிக்கும் போது அவர் எல்லாருக்காகவும் மரித்திருப்பார். அடுத்தது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆமா, அந்த இடத்துல ஏற்கனவே என்ன பார்த்தோம், அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தோம். இங்க என்ன போட்டிருக்கு, அப்படியே மாத்தி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்ப ஒப்பு கொடுத்தது எப்ப அப்படின்னா சிலுவையில. அப்ப சிலுவைன்றது மரணம்ன்றது ஒரே சம்பவம் தான். அது யூதர்களுக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்ளை ஆகும் போது அப்ப வெளிப்பாட்டின்படி அநேகர் அங்க அதுல பங்கு பெறாங்க, அநேகருக்கு கொடுக்கப்படுது. இன்னைக்கு இந்த கிருபையின் காலத்துல பவுல் அந்த வெளிப்பாடோடு எழுதும் போது இது எல்லோரையும் சேர்த்து கொடுக்குது. இது வெறும் விருத்த சேதனம் உள்ளவர்களோ இல்ல அநேகரோ கிடையாது. இப்ப அதே சம்பவத்துல இன்னும் கூடுதலான வெளிப்பாடு பவுலுக்கு கொடுக்கப்படுது. என்னன்னா சிலுவையில் அவர் முடிக்கும் போது, அந்த நிறைவேற்றி முடிக்கும் போது அந்த விஷயம் அப்ப எவ்வளவு அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அநேகர்ன்றது மட்டும்தான் அறிவிக்கப்பட்டுச்சு. இப்ப என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு, அதே விஷயத்துல அவர் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னா எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற விஷயம் இப்ப தெரியுது. அப்ப இதுல இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார்ன்றும் பார்த்துட்டோம், எல்லோருக்காகவும் அவர் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்திருக்காருன்றதையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து ஒரு வசனம் பார்ப்போம். எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இப்ப இங்க பார்த்தோம்னா தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அப்படின்னும் போது இந்த ஒவ்வொருவருக்காகவும் அப்படின்றதுல இன்னைக்கு ரட்சிக்கப்படாத நாத்திகர்கள் எல்லாரும் வருவாங்களா, வரமாட்டாங்களா? எல்லாருமே வருவாங்க. ஏன்னா இந்த ஒவ்வொருக்காகவும் போது இண்டிவிஜுவல் ஆயிருது. அப்ப இந்த வெளிப்பாடுகள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே இது எழுதியிருந்தாலும் இந்த வெளிப்பாடு சிலுவைக்கு அப்புறம் நியாயப்பிரமாணத்துல முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சத்தியம் அவர் சிலுவையில என்ன பண்ண போறாருன்றது அதுக்கு முன்னாடி சொல்லும் போது இதை வெளிப்படுத்தல. இப்ப சிலுவையில முடித்ததுக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறம் அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின் போது மல்டி லெவல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அடுக்கா நடந்த விஷயங்கள்ல இப்ப என்ன வெளிப்படுத்துறாருன்னா தேவனுடைய கிருபையினால ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து என்னாரு, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கியிருக்கார். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம், வேற ஒரு டாபிக் பார்க்கும்போது தேவ தூதர்களுக்கு மரணம் கிடையாது. அப்ப அதனால மரணத்தை உத்தரிக்கணும், மரணத்தை ருசி பார்க்கணும், மரணத்துல போகணும் அப்படின்ற ஒரே பர்பஸ்க்காகவே தேவ தூதரும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருக்கார் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து தேவ தூதரும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா மரணம் அடையிறதற்காக. யாருக்காக மரணம் அடையிறதுக்காக?
ஒவ்வொருவருக்காகவும். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்காகவும். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இண்டிவிஜுவலுக்காக மரிக்கிறார் அப்படின்னா, அப்ப அந்த இண்டிவிஜுவல் வந்து ஒரு தனி நபர். அந்த ஒவ்வொருவருக்காகவும் அப்படின்னும் போது அந்த ஒரு நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, இல்ல அவர் ரட்சிக்கப்படல அப்படின்னா அவருக்காக மரித்த அந்த காரியம் என்ன ஆகுறது? இதெல்லாம் அடுத்த வாரத்துல பார்ப்போம். எந்த அதுக்குள்ள டைம் ஆயிரும். அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க ரட்சிக்கப்படல, இப்போ வரைக்கும் ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்படாவே மரிச்சிடுறாங்க. ஆனா அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொருவருக்காகவும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மட்டும் இல்ல, எல்லாருக்காகவும், ஒவ்வொருக்காகவும் மரித்திருக்காரு அப்படின்னு இருக்கு. அப்ப ஏன் எல்லாருக்காகவும் இயேசு மரிக்கணும்? ஒவ்வொருவருக்காகவும் ஏன் இயேசு கிறிஸ்து மரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம், எல்லாமே தேவனுக்கே சொந்தமானது. எல்லா ஆத்மாவும், அப்பாவுடைய ஆத்மா இருக்கட்டும், பிள்ளையோடைய ஆத்மாவா இருக்கட்டும், பூமியின் குடிகளா இருக்கட்டும், அதனுடைய நிறைவா இருக்கட்டும், வானமா இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு சொந்தம். அப்ப அவருக்கு எல்லாமே சொந்தம் அப்படின் போது எப்படி அவருக்கு எல்லாம் சொந்தம்னு இன்னொரு வசனம் படிச்சலாம். கொலோசையர்ல 1 அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ தேவன் எல்லாத்தையும் மீட்டெடுக்க போறார் அப்படின்னும் போது இதுல பெரிய லிஸ்டே இருக்கு. ஏன்னா சகலம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. எதெல்லாம்? பரலோகத்தில் உள்ளவைகள். அப்ப பரலோகத்தில் உள்ள வான மண்டலத்துல இருக்கிற எல்லா துறைத்தனங்கள், அதிகாரங்கள், சொல்லாத காரியங்கள் எத்தனையோ சொல்றோம். எல்லாமே யாரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு? பார்க்கறதா இருக்கட்டும், பார்க்க முடியாததா இருக்கட்டும், சிங்காசனங்களா இருக்கட்டும், கர்த்தத்துவங்கள், அதிகாரங்கள் எதா இருக்கட்டும், சகலமும் அவரை கொண்டும் யாருக்கென்று? அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப அது எல்லாமே யாருடைய பொருள்? தேவனுடையது, கர்த்தருடையது. அப்ப எல்லாமே யாருக்கு சொந்தம் அப்படின்னா, நம்ம பார்க்கறதா இருக்கட்டும், பார்க்காததா இருக்கட்டும், வானத்துல இருக்கிறதா இருக்கட்டும், பூமியில இருக்கிறதா இருக்கட்டும், சிங்காசனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள் எதுவா இருக்கட்டும், எல்லாமே அவருடையது. அதை ஒன்ன கூட இழக்க மாட்டார். ஏன்னா தேவன் தன்னுடையதை இழக்க மாட்டார் அப்படின்றது நமக்கு தெரியுது. ரெண்டாவது, தேவன் எதுக்காக எல்லாருக்காகவும் மரிக்கணும் அப்படின்ட்டு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்றது வந்து தேவனுடைய சித்தமா இருக்கு. இட் இஸ் த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தம் அது. இப்ப எனக்கு விருப்பம்ன்றது வேற, சித்தம்ன்றது வேற. நமக்கு இருக்கிறது விருப்பம். என் பையன் டாக்டர் ஆயிடணும்ன்றது என்னுடைய விருப்பமா இருக்கலாம், ஆனா அதுக்காக அது நடந்துரும்ன்றது கிடையாது. ஆனா தேவன் அப்படி கிடையாது. நான் விரும்புறேன், நான் ஆசைப்படுறேன், ஆனா நடக்குமா? அது ரெண்டாவது, கிரேக்கத்துல இது ரெண்டுத்துக்குமே தனித்தனி வார்த்தைகள் இருக்கு. சித்தத்திற்கும் விருப்பத்திற்கும் தனித்தனி வார்த்தைகள் இருக்கு. இங்க இருக்கிறது வந்து இந்த சித்தம். டெஃபினட்டா இதை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்றது அது என்னுடைய விருப்பம் கிடையாது. நான் அங்க போறேன்றது வந்து டெஃபினட் ஆர்டிகல். ரெண்டுத்துக்கும் வேற வேற வார்த்தை இருக்கு. அந்த மாதிரியான வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டது. அப்ப எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். சித்தம்ன்றது அவருடைய டிசிஷன், அவருடைய தீர்மானம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய தீர்மானம், சித்தம் என்னவா இருக்கு? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். அப்போ ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணி, நான் டிசிஷன் எடுத்துட்டேன், எனக்கு சித்தம் இதுதான், நான் சித்தம் வச்சிருக்கேன், நான் தீர்மானிச்சிட்டேன், என்னுடைய வில் இது, என்னுடைய திட்டம் இதுதான் அப்படின்னும் போது அதை என்னவா சொல்றாருன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், வெறும் ரட்சிக்கப்படுறது மட்டும் இல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். இது 2 விஷயம் இருக்கு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறது, சத்தியத்தை அறிகிற அறிவை. அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ இந்த சித்தம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சா? இப்ப தேவனுடைய இந்த சித்தம் இருக்கு இல்லையா, த வில் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் சித்தமுள்ளவரா இருக்காரு. என்ன சித்தமுள்ளவரா இருக்காருன்னா 2 விஷயம் பார்த்தோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமா இருக்காரு. இந்த 2 விஷயம் நடந்துருச்சா? தேவனுடைய சித்தம் நிறைவேறிச்சா? இல்ல. அப்ப அவர் தீர்மானித்த
ஒரு காரியம் இருக்கு, அவருடைய சித்தம் இருக்கு, அதை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனா எப்ப நடக்க போகுதுன்றத வர்ற அடுத்த வாரத்துல கூட நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அவரு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்காகவும் ஏன் மரித்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே தேவனுக்கு சொந்தம்னு பார்த்தோம். ரெண்டாவது விஷயம், எதுக்காக எல்லாருக்காகவும் மரிச்சிருக்காருன்னா, அது தேவனுடைய சித்தமா இருக்கு. அவரோட டிசிஷன், அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. எங்க இந்த டிசிஷன் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரோமர் 8:20-21 எதற்காக கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டார்? பிள்ளைகளுக்குரிய மகிமையை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட. அப்ப அந்த டிசிஷன் அப்ப எடுத்துட்டாரு. அந்த டிசிஷன் எடுத்து அதனால இந்த வேலை கிரியை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவனே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பார் அப்படின்னு இருக்கு. அதாவது எல்லாவற்றிலும் நிறைந்து தேவனே இருப்பாரு. அது ஒரு காலகட்டம் இருக்கு. இன்னைக்கு அப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த பூமியும் அதில் உள்ள யாவும் பிசாசினுடைய ஆளுகைக்குள்ள இருக்கு. இன்னைக்கு வேற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா வசனம் ஒரு டைம் வரப்போது, அப்போ தேவன் எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருப்பார், சகலத்திலும் சகலவுமா இருப்பார். God will be all in all அப்படின்னு இருக்கு. அப்ப தேவன் எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருக்கணும் அப்படின்னா எல்லாம் என்னவா இருக்கணும்? தேவனுக்குள்ள இருக்கணும். கரெக்டா? எல்லாமே தேவனுக்குள்ள இருந்தாதான் தேவன் சகலத்திலும் சகலவுமா இருப்பார். இல்ல 1-2 வெளியே போயிருச்சு, வெளியே இல்ல 1-2 இல்ல அப்படின்னா தேவன் சகலத்திலும் சகலமா இருக்க முடியுமா? அவர் சிருஷ்டித்ததுல முடியாது. அப்ப தேவன் சகலத்திலும் சகலவுமாய் இருப்பார் அப்படின்னும் போது முக்கியமான வசனம், இந்த வசனம் நம்ம அடிக்கடி படிச்சுட்டு தான் இருப்போம், திரும்பவும் படிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் 27-28. இது எப்ப தேவன் சகலத்திலும் சகலவுமாய் இருப்பார் அப்படின்றத சொல்லும் இந்த வசனம். படிங்க. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஓகே, இப்ப இதுல டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சகலத்தையும் அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. யார் படுத்தினது? பிதாவாகிய தேவன். ஆகிலும் சகலமும், அப்ப எல்லா இடத்துலயுமே சகலம் அப்படின்னும் போது அதுல ஒண்ணு கூட மிஸ் ஆகல, எல்லாத்தையும் சேர்த்ததுதான் சகலமும். சகலத்தையும் அப்படின் போது எல்லாவற்றையும் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே பிதாவானவர். ஆகிலும் எல்லாம் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கு. சோ பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு இல்லை அப்படின்றது வெளியரங்கமா பப்ளிக்கா தெரியுது. சகலமும் எல்லாமே அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலவுமா இருப்பதற்கு, அப்ப எல்லாமே சகலம்னா எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்திட்டு அந்த கீழ்ப்பட்டிருக்கிற நிலைமையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் தாமும், அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமும் தம்மை சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொடுத்தார் இல்லையா பிதாவாகிய தேவன், அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் அப்படின்னு இருக்கு. அப்ப தேவன் எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருப்பார்னும் போது இயேசு கிறிஸ்து உட்பட எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கீழ்ப்பட்டிருப்பாரு. சகலத்திலும் தேவன் சகலவுமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப இந்த சகலவுமாய் இருப்பார் அப்படின்றதனுடைய இன்னொரு வசனம் கூட பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு இந்த வசனத்தோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். சோ இன்னொரு வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எபேசியர்ல 1 அதிகாரம் 22-23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்போ இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, இதே வசனம் தான் நம்ம அங்கேயும் பார்த்தது. அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துறாரு. அப்ப கீழ்ப்படுத்தின பிறகு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிறைவாக்குகிறோடைய நிறைவாகி, அப்ப அவருடைய எல்லாத்திலையும் அவர் தான் நிறைஞ்சிருக்க போறாரு. அந்த நிறைவு எது அப்படின்னா சரீரமான சபை. அந்த சபைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ என்னவா கொடுத்திருக்காரு?
தலையா சமைத்தாலே தலையாக கொடுத்தார். தலையாக கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 7:30 நம்ம வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் அந்த கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருந்தோம். பிரதர் போட்டிருந்தாரு நம்ம குரூப்ல. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் இதோட அடுத்து அதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து அதில் நிறைய காரியங்கள் நம்ம சத்தியங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ வேற ஏதாவது கேள்விகள் இல்லை டவுட்டு ஏதாவது இருந்தால் இது பண்ணலாம். இல்லைன்னா ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அதாவது இந்த வாரமும் வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். தப்போ ரைட்டோ அதை தயவு செய்து அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னாக்கா இது வந்து யாருக்கு தெரியும் தெரியாதுன்னு இல்லை, பட் ஸ்டிமுலேட் த திங்கிங், நம்மளுடைய யோசிக்கிற காரியத்தை வந்து ஒரு தூண்டி விடுறதுக்காக வேண்டி இந்த வாரமும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போடலாம்னு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓகே, ஏன்னா இது வந்து புது இந்த டாபிக் வந்து நிறைய நமக்கு புது காரியங்கள், அதுவும் அடுத்த வாரம் நிறைய கேள்விகள் வேற இருக்கு. அதனால நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு என்னெல்லாம் வேற மாதிரி போதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட குரூப்லயும் கூட போடுங்க, நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாமா? கண்மணி ப்ரேயர் பண்றீங்களாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, துதிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, இது இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இந்த வேத வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, யாருக்காக ரட்சிப்பு வந்ததோ ஆண்டவரே, யாருக்காக ரட்சிப்பு யாருக்கு வந்தது, யாருக்கு இல்லைன்ற காரியங்கள் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. இன்னுமாக ஆண்டவரே, வேத சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீங்க கிருபை செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அதை தியானிக்க எங்களுக்கு டைமும் நேரத்தையும் கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க எங்களோடு கூட இருந்து ஒரு காரியத்தையும் எங்களோடு வழிநடத்தி வரீங்க. அதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா, அண்ணனையும் லூயிஸ் சாரையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, இந்த கூடுகையில கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும், அம்மாவையும் அண்ணியையும் எல்லாரையும் சித்தி எல்லாரையும் நான் உங்க பாதத்துல வைக்கிற ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க அவங்களை எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடல் சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லப்பா, அண்ணனுக்கும் லூயிஸ் சாருக்கும் நீங்க பாதுகாவலரா இருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இன்னுமாக அவர்களுக்கு ஆண்டவரே வேதத்தை குறித்து ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிற அந்த வெளிப்படுத்தல் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க நீங்க கிருபை செய்யுங்க இருக்கப்பா. எல்லா காரியத்தையும் ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you.